Hi everyone. நீங்க வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா 7QC டூல்ஸ்ல மூணாவதா இருக்கக்கூடிய ஃப்ளோ சார்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஃப்ளோ சார்ட்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் ஃப்ளோ சார்ட்டினுடைய எக்ஸ்பிளனேஷன் பத்தியும் ஃப்ளோ சார்ட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பல்ஸ் பத்தியும் அதனுடைய யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. QC டூல்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி QC அப்படின்னாக்கா குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னாக்கா நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ராடக்ட் வந்து அவுட்புட்டாக எடுக்கும்போது நம்ம உருவாக்குற ப்ராடக்டினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கஸ்டமருடைய ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி செக்கிங் ஓகே அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ல ஏதாவது டீவியேஷன் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னாக்கா அதுக்கு வந்து குவாலிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லி பேரு. ஸோ அந்த டைப் ஆஃப் இஷ்யூஸ் வந்து எது மூலயமா வருது அப்படின்றதுக்கான ரூட் காஸ் கண்டுபிடிச்சு அதுக்கான ரெமிடிஸ் எடுத்து அந்த குவாலிட்டி இஷ்யூஸை ஓவர் கம் பண்றவங்களுக்கு பேர் தான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ அவங்களுடைய ஒர்க் வந்து குவாலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து குவாலிட்டி ப்ராடக்டா மாத்துறது தான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலுடைய ஒர்க். எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம்னாக்கா குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் a process through which a business seeks to ensure that product quality is maintained or improved. இதான் குவாலிட்டி கண்ட்ரோலுடைய எக்ஸ்பிளனேஷன். ஸோ 7QC டூல்ஸ் பார்த்தோம்னாக்கா இந்த 7QC டூல்ஸ் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சுனாக்கா ஸோ அது எந்த டைப் ஆஃப் இஷ்யூ, அது எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம அனலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற நம்ம குவாலிட்டி டூல்ஸ் இந்த 7 டூல்ஸ்ல எதை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கான ரெமிடி வந்து எடுக்க முடியுமோ ஸோ அந்த டூலை வந்து யூஸ் பண்ணி நம்ம அதை ஓவர் கம் பண்றோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் இந்த 7QC டூல்ஸ். என்னன்னு பார்த்தோம்னாக்கா செக் ஷீட் ஆர் செக்லிஸ்ட், ஹிஸ்டோகிராம், ஃப்ளோ சார்ட், பேரட்டோ சார்ட், ஸ்கேட்டர் பிளாட், கண்ட்ரோல் சார்ட் அண்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். ஸோ இதான் வந்து 7 குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ். அதுல தேர்டா இருக்கக்கூடிய ஃப்ளோ சார்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். Flowchart explanation பார்த்தோம்னாக்கா flowcharts are the most popular tool for quality control. Use this tool in order to visualize the series of steps in process, system, workflow, event, etc. Besides displaying the process as a complete, the flowchart additionally featured as a association among a phases and the process boundaries. Utilize the standard arrangement of symbols and it is essential to standardize the use of these symbols so that everyone can understand use the flow chart easily. So flow chart அப்படின்றது வந்து ஒரு flow diagram. So என்ன process நடக்குது அப்படின்றத flow வைஸா வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றது இந்த flow chart. இந்த flow chartல வந்து flow symbols வந்து இருக்கு. ஸோ அந்த சிம்பிள்ஸ் வந்து அடுத்தது என்ன ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்றத வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அது என்ன டைப் ஆஃப் சிம்பிள்ஸ் அப்படி இருக்குன்றத நம்ம பின்னாடி. ஸோ ஃப்ளோ சார்ட் அப்படின்றது வந்து இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இங்கே வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னாக்கா என்ன இஷ்யூனாக்கா லேம்ப் வந்து டஸ் நாட் ஒர்க். ஸோ லைட் வந்து எரியல, அதுதான் நம்மளுடைய இஷ்யூ. ஸோ இது ஃப்ளோ சார்ட் மூலயமா நம்ம வந்து இதை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ நமக்கு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அதில் வந்து லேம்ப் பிளக்கா இருக்கா அப்படின்ற அதனுடைய ஒரு அனாலிசிஸ். ஸோ லைட் எரியலனாக்கா ஃபர்ஸ்ட் வந்து லைட் வந்து பிளக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது இல்லை அப்படின்னாக்கா பிளக்இன் பண்ணாக்கா லைட் எரியும். ஸோ அந்த இஷ்யூவும் இல்லை, பிளக்இன் ஆயிருக்கு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அங்கே வந்து பல்ப் வந்து பர்ன் அவுட் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் பல்பு வந்து பர்ன் அவுட் ஆகிருந்துச்சு அப்படின்னாக்கா எஸ்னாக்கா பல்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த இஷ்யூ சால்வ் ஆகிடும். ஸோ பல்ப் வந்து பர்ன் அவுட் ஆகலை நோ அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து ரிப்பேர் லேம்பை வந்து ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதில் வேற ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம்னாக்கா நமக்கு லேம்ப் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் வந்து ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் மூலயமா நம்மளுடைய அதனுடைய காசஸை வந்து கண்டுபிடிச்சு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் காசஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம அனாலிசிஸ் பண்ணி அதுக்கான ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃப்ளோ சார்ட் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லா. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து ஃப்ளோ சார்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் போட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட், நெக்ஸ்ட் வந்து பிரெயின் ஸ்டார்மிங் ஐடியா வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிரெயின் ஸ்டார்மிங் அது மூலயமா நெக்ஸ்ட் வந்து நியூ ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ நியூ ப்ராடக்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ரோட்டோடைப் வந்து மேக் பண்ணி அந்த ப்ரோட்டோடைப் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து டிசைன் லெவலில் போகும். அது வந்து சக்ஸஸ் ஆகலை நோ அப்படின்னாக்கா ரிவ்யூ போய் ரிஃபைன்மெண்ட் போய் குவிக்
டிசைன் போய் திரும்ப அது வந்து ப்ரோட்டோடைப்பிங்லேயே வந்து நிற்கும். ஸோ இது எஸ் அப்படின்ற லெவலில் கிராஸ் பண்ணும்போது டிசைன் லெவலில் வரும். ஸோ இங்கே வந்து டிராயிங் வந்து டிசைன் ஆகி இம்ப்ளிமெண்டேஷன் ஆகி நெக்ஸ்ட் வந்து டிலே லெவல். ஸோ இது டிலே ஆகி தென் வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னாக்கா டெஸ்டிங் லெவலில் போகும். டெஸ்டிங் லெவலில் போயிடுச்சுனாக்கா ஸ்டோரேஜ் லெவலில் போய் டிரான்ஸ்போர்ட் மூலயமா கஸ்டமருக்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ இதான் வந்து ஒரு டிசைனிங் ப்ராசஸ்க்கான ஃப்ளோ டயக்ராம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டெப்புக்கும் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் சிம்பிள் என்னென்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ சிம்பிள்ஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள்ஸ் போட்டிருந்தாங்கனாக்கா both symbols can be used for start and end point of the process flow. ஸோ ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ இருக்குனாக்கா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸை வந்து கிராஸ் பண்ணி வரும். ஸோ இந்த சிம்பிள் வந்து ப்ராசஸ் ஸ்டார்டிங்லேயும் ப்ராசஸ் எண்டிங்லேயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நடுவில் வந்து ஏதாவது ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் ஸ்டெப்ஸ் ஆர் பி ரிட்டன் இன் த பாக்ஸ். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அந்த பாக்ஸில் வந்து எழுதிடுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆரோ மார்க் போட்ட லைன் வந்து ஃப்ளோ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. used to indicate the flow of the process and arrow line to represent the flow. So இது வந்து flow எந்த டைரக்ஷன்ல நடக்குது அப்படின்றத வந்து டினோட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த டைமண்ட் ஷேப் வந்து decision. Use when there is a question in a process, it should write inside a diamond and you will give a different answer. ஸோ இங்கே ஏதாவது டிசிஷன் ரிலேட்டட் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அது இந்த பாக்ஸில் வந்து டினோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து இன்புட் ஆர் அவுட்புட் used to represent what input output of the process step. ஸோ ஒரு ப்ராசஸ் நடக்குதுனாக்கா அதோட இன்புட் அவுட்புட் வந்து இந்த சிம்பிள்ஸ்ல வந்து ரெப்ரசன்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிலே சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். டிலே ஆர் வெயிட் டு ஷோ வெயிட்டிங் இன் ப்ராசஸ். ஸோ இந்த சிம்பிள் போட்டுச்சுனாக்கா அங்கே ப்ராசஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் சிம்பிள். What are the document used here? What documents need to update? Which documents are mandatory? So document பத்தின டீடைல் எல்லாமே இந்த டாக்குமெண்ட் சிம்பிள்ஸ்ல தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் வந்து கீழே இன்வெர்ட் பண்ண மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இது எதுனா ஸ்டோரேஜை வந்து டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஆரோ மார்க் டபுள் சைட் போட்டு ஆரோ மார்க் போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். அண்ட் ஃபைனலாக சர்க்கிள் போட்டிருந்தாங்கனாக்கா லிங்க் டு அனதர் பேஜ் ஆர் அனதர் ஃப்ளோ சார்ட். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவலை வந்து லிங்க் பண்றதுக்கு கொடுக்குற சிம்பிள். ஸோ ஃப்ளோ சார்ட் உருவாக்குறதுக்கான ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னாக்கா டு கேதர் எம்ப்ளாயீஸ் டீம் தட் இஸ் எலாபரேட்லி இன் கேரிங் அவுட் த ப்ராசஸ் ஆஃப் அனலைசிங், ஹாவ் டு மேக் ஏ லிஸ்ட் ஆஃப் ஈச் ஃபேஸ் விச் இஸ் இன்க்ளூடட் இன் த ப்ராசஸ் ஃப்ரம் பிகின் டு ஃபினிஷ். இன் கேஸ் வி ஆர் யூசிங் ஆன்லைன் டூல்ஸ் சச் அஸ் கிரியேட்லி தென் வி கேன் ஃபர்ஸ்ட் write the step of the process and record them, then later on the canvas when we identify the flow, recognize the steps order whenever representing the flow with our flowchart, display it from the top or bottom or left to the right, link the shape using arrow to specify the flow. ஸோ நம்ம ஒரு ப்ராசஸ்க்கு வந்து ஃப்ளோ சார்ட் கிரியேட் பண்ணுறோம்னா அந்த ப்ராசஸ் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது எங்கெங்கேருந்து நடக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஃப்ளோ சார்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிம்பிள்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது மூலயமா தான் நம்ம என்னென்ன ப்ராசஸ் நடக்குது எங்கே எது லிங்க் ஆகுது அப்படின்றது மூலயமா நம்ம வந்து சீக்வென்ஷியல் ஃப்ளோ மூலயமா நம்ம ஃப்ளோ சார்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூசஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட் அப்படின்றதுனாக்கா ஃப்ளோ சார்ட் இட் இஸ் டு பில்ட் எ ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் வந்து ஜென்ரலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளோ சார்ட் இஸ் யூஸ் டு ஸ்டாண்டர்டைஸ் த ப்ரொசீஜர் ஃபார் எவ்ரிபடி டு ஃபாலோ த சிமிலர் ஸ்டெப்ஸ். ஸோ எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் யூஸ் டு எக்ஸாமைன் த ப்ராசஸ் அண்ட் டிட்டர்மைன் ஏரியா ஆஃப் ப்ராப்ளம், பிளாக்கர்ஸ், inadequacies. ஸோ எந்த ப்ராப்ளம் வந்து என்ன ப்ராப்ளம் வருது எந்த இடத்துல வருது அப்படின்றத எல்லாருமே ஈஸியாக எக்ஸாமின் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஃப்ளோ சார்ட் அப்படின்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்டேஜஸ் அப்படின்றதுனால ஃப்ளோ சார்ட் இஸ் அன் எக்ஸலண்ட் மீனிங் ஆஃப் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். The process can be examined proficiently, hence reducing cost, time wastage. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதால நமக்கு வந்து டைம் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாகும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதால வேஸ்டேஜுமே வந்து சீக்கிரமாக குறையும். In debugging process, flowchart is useful. A flowchart works as a blueprint guide during the system analysis and phase program development. So இது வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா அதோடைய blueprint வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. Using a flowchart, the operating system maintenance becomes easy.
it helps programmers to apply efforts on the part of more efficiency. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்த உடனே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிறதால நம்மளுடைய ப்ராசஸுமே ஈஸியாக கேரி அவுட் பண்ணலாம். இதனால வந்து வேஸ்டேஜ் டைம் வேஸ்டேஜ் வந்து எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாகும். டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துட்டாக்கா we cannot type the flowchart symbols. Its reproduction becomes a problem. ஸோ ரீப்ரொடக்ஷன் flowchart symbol வந்து நம்ம வந்து டைப் பண்ண முடியாது. Sometimes the logical problem is relatively little bit complex. In this situation the flowchart becomes clumsy and complex. ஸோ இது எல்லா டைமுமே வந்து இது வந்து பாசிபிள் கிடையாது. பேஸ்ட் ஆன் த சுச்சுவேஷன் இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. It can become a troubleshoot for user, resulting in waste of money and time trying to resolve an issue. Alternation and modification are difficult to flowchart. If alteration is needed, then we have to draw entire flowchart again, and this way more time wasted. ஸோ இதில் வந்து ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து என்டையர் ஃப்ளோ சார்ட்டுமே நம்ம மாற்றணும். இதனால் வந்து நமக்கு வந்து டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இதான் வந்து ஃப்ளோ சார்ட்டுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.